ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேப்பிலக்குட்டையில் மாரியம்மன் பண்டிகை போட்டிருக்காங்க. அதுக்காக அம்மா வந்துட்டு கோழி பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்களா. ஸோ நானும் சின்னவனு தான் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோழி பிடிச்சிட்டு கிளம்பிட்டுருக்கோம். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எதுக்கு கோழிக்கு யார் மேலே பாசம்? யார் மேலே கோழிக்கு பாசம்? சரி போலாமா? வீடியோ எடுக்கும்போதே பேசி வீடியோ எடுத்துடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா சாங் ஓடிட்டு இருந்துச்சா. சரி எப்படியோ நம்ம வந்துட்டு சாங்கோடு இதை நம்ம போடும்போது காப்பிரைட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சவுண்டை கட் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துட்ருக்கேன். பெரியவன் வந்துட்டு ஸ்கூல் கிளம்பிட்டான். அவன் இந்த வருஷம் +2 அப்படிங்கிறதுனால அவனை வந்து லீவ் போட வச்சு எங்கேயுமே நான் கூட்டிகிட்டு போகிறதில்ல. அதனால் பெரியவன் ஸ்கூல் கிளம்பி போயிட்டான். சின்னவனுக்கு 1 மாதம் லீவ் இருக்குது. அதனால் சின்னவனும் நானும் தான் கிளம்பி வந்தோம். அம்மா வந்துட்டு காலையிலே ஃபோன் பண்ணாங்க, கொஞ்சம் நேரமாக வா, காலையிலே உருளைத்தண்ணை போடணும், பொங்கல்லாம் வைக்கணும், நேரமாக வான்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம எப்போவும் நம்ம வழக்கம் போல் நம்ம வேலையை முடிச்சுட்டு கிளம்புறதுக்கே பார்த்திங்கன்னா 9 மணி போல் ஆயிடுச்சு. உடனே ஃபோனை போட்டு செம்ம திட்டு, இன்னும் என்ன தான் பண்ணுற, உன் வேலை முடியலையா, நான் உருளைத்தண்ணெலாம் போட்டு முடிச்சுட்டு பொங்கல் கூட வச்சு இறக்கிட்டேன், இன்னும் வரல அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக நானும் சின்னவனும் பார்த்திங்கன்னா கோழிலாம் பிடிச்சிட்டு கிளம்பி வந்துட்டோம். கோயில்கிட்ட வந்துட்டு ஃபோன் பண்ணேன். சரி அம்மா இங்கே ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ தான் பொங்கல் இறக்கி வச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்கேன், தேங்காய் வாழைப்பழம்லாம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வீட்டில் இருக்கேன், அங்கேயே இருங்க நான் வந்துடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் சின்னவனும் நானும் பார்த்திங்கன்னா கோயில்கிட்ட தான் இருந்தோம். அம்மாவும் பார்த்திங்கன்னா தேங்காய் வாழைப்பழம்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. தேங்காய் வாழைப்பழம் எடுத்துகிட்டு அந்த மாவில் பார்த்திங்கன்னா அந்த பூலாம் குத்தி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்து இது மாதிரி மாவு எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னாவே அதில் வந்து பூலாம் வந்து நிறைய டிசைனாக டெக்கரேஷன் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போலாம் பார்த்திங்கன்னா இதை பார்க்குறது ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்லலாம். எத்தனை பேர் இது மாதிரி இப்போவும் நான் வந்து இந்த கோயில் விசேஷ டைமில் வந்து இது மாதிரி மாவில் வந்து நான் பூலாம் டெக்கரேஷன் பண்ணி எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவில் ஒரு கமெண்ட்டை போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அம்மா எப்போ வச்சு பொங்கல் எடுத்து வச்சுருந்தாங்க இல்லைங்களா, அதிலேருந்து பொங்கல் ஒரு கரண்டி எடுத்து வச்சுட்டு பூசாரி அப்பா வந்துட்டு தேங்காய்லாம் உடச்சிட்டு அந்த பழம்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தார். இந்த கோயிலில் வந்து எனக்கு இன்னும் நிறைய மெமரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு பார்க்குறீங்களா? ஸ்டார்டிங் வந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இப்போ வந்து இந்த கோயில் வந்து அவங்க புதுசாக வேலை செஞ்சுருக்காங்க. ஸ்டார்டிங் வந்து இந்த கோயில் வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருந்தது. பில்டிங்கும் பார்த்திங்கன்னா பழைய பில்டிங்காக தான் இருந்தது. அதனால் இப்போ வந்து இந்த கோயில் வந்து மறுபடியும் இப்போ புதுசாக வந்துட்டு ஆல்ட்ரு பண்ணி வேலை பார்த்து கும்பாபிஷேகம் நடந்து ஒரு 3 வருஷம் இல்லை 4 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தொடர்ந்து அதுக்கப்புறம் அப்போல்லாம் வந்து சித்திரை மாதம் ஆனாவே வருஷம்னா சித்திரை மாதம் ஆனால் விசேஷம் நடக்கும். இப்போ வந்துட்டு இடையில வந்து கோயில் வேலையெல்லாம் முடித்து கும்பாபிஷேகம் முடிச்சுட்டு இப்போ இந்த 2 வருஷமாக கண்டினியூவாகவே பார்த்திங்கன்னா விசேஷம் நடந்துகிட்ருக்கு. நான் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து வேண்டுதல் வைப்பேன். நான் வந்து ஒரு 10 ரூபா உண்டியலில் போடுறேன், நான் வந்து பரீட்சையில் வந்து அதிகமாக மார்க் எடுக்கணும், நான் வந்து பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் வேண்டியிருக்கேன். ஒரு எக்ஸாம் நடக்கும்போது தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் நடக்கும்போதுமே நான் 10 ரூபா போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வேண்டுவேன். ஆனால் பார்த்திங்கன்னா உண்டியில் கொண்டு வந்து காசுலாம் போட மாட்டேன். அப்போதைக்கு அந்தந்த எக்ஸாமுக்கு வேண்டுதல் வைக்கிறதோட சரி. இப்போலாம் பார்த்திங்கன்னா நான் யோசிப்பேன், நம்ம படித்தாதான் அப்படின்னு. நான் ஆல்ரெடி ஓரளவுக்கு படித்து மார்க்கும் நல்ல மார்க் தான் எடுப்பேன். இருந்தாலுமே பார்த்திங்கன்னா இப்போலாம் அதை யோசிக்கும்போது நம்ம இப்படிலாம் வேண்டுதல் வச்சுருக்கோமா அப்படின்னு நினைக்க தோணுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்பி கையால் ஒரு 100 ரூபா கொடுத்து சாமிக்கு காணிக்கையும் செலுத்திட்டு மாமா வந்து கோழி வந்து நல்லா டொயின் போட்டு வலுவாக கட்டிட்டார் போல். பாட்டியும் பேரனும் மாற்றுக்கட்டில் பார்த்திங்கன்னா அதை பிரித்து மேய்ஞ்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இந்த வேப்பந்தலை, உப்பு, இந்த வேலில் இந்த பூ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னும் என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னா, நான் அம்மா வந்து என்னை காலையிலே கூட்டிகிட்டு வருவாங்க. மணி ஒரு 6 மணிக்கெலாம் கூட்டிகிட்டு வந்து உருளைத்தண்ணை போட வைப்பாங்க. கையில் வேப்பந்தலை எல்லாம் கொடுத்து கழுத்தில் இந்த பூவெல்லாம் போட்டு விட்டுட்டு கோயிலை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா உருளைத்தண்ணை போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு போவோம். அதுக்கப்புறம் மதியமாக அழகு குத்துவாங்க, அதை பார்க்குறதுக்கு வருவோம். இப்போலாம் பார்த்திங்கன்னா எனக்கு அதை நினைக்கும் போது எனக்கு இன்றைக்கி அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாரியம்மன் சாமியும் இன்றைக்கி வந்து சூப்பராக அலங்காரத்தில் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நம்ம தரிசனத்தையும் சிறப்பாக முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம அங்கேருந்து சரி வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தோம். அம்மா சொன்னாங்க, சின்னவனை வந்து நீ அம்மா கூட வந்து வண்டியிலே வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லையா நான்
உன் கூட வந்து நடந்தே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து அவங்க ஆயா கூடயே நடந்து வந்தார். அம்மா வந்து கோழிக்கறி சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக அவங்களுக்கு வந்து கருவாடும் பப்ஸும் வாங்கிட்டு போயிருந்தேன். ஏன்னா எப்படியும் நம்ம வந்து இந்த கோழி நம்ம வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு வந்து நம்ம சமைக்க போகிறோம். அதனால் அம்மாவுக்கு வந்து ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு போகணுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். அம்மா வந்து கருவாடு நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நான் கருவாட்டு குழம்பு செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வாங்கிட்டு போன பப்ஸை பார்த்திங்கன்னா என் பையன் வந்து பிரித்து மேய்ஞ்சிட்டு இருந்தான். சின்ன பையன் சாப்பிட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அம்மாவும் ஒரு பப்ஸு சாப்பிட்டுட்டு மாவு வந்து எடுத்து வைக்கிறேன் எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா எங்களுக்கு வெல்லம் போட்ட மாவுனா ரொம்ப பிடிக்கும். சர்க்கரை போட்ட மாவு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துக்குவோம். அதனால் அம்மா நீங்கள் இங்கே இருந்தால் கூட யாருக்காச்சும் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2 உருண்டை மாவு மட்டும் தான் எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா வந்து பொங்கல் சோறு எடுத்துகிட்டு போ, மருமகனுக்கு வந்து பொங்கல் சோறும் கறி குழம்பும் அப்படின்னாவே எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் மருமகனுக்கு வந்து பொங்கல் போட்டு எடுத்துகிட்டு போன்னுட்டு இருந்தாங்க. பொங்கலும் கொஞ்சம் போட்டு எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா பக்கத்தில் சின்னதாயம்மா வந்து மாங்காய் இருந்ததான், கிளிமுக்கு மாங்காய். நாங்கள் உடனே ஊருக்கு கிளம்பிடுவோன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு பின்னாடியே பொங்கல் வச்சுட்டு வந்ததுமே எடுத்துகிட்டு வந்து இந்தா கண்ணே எடுத்துகிட்டு போங்க, எடுத்துகிட்டு போயிட்டு உப்பு மிளகா போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் உடனே கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தேன். அம்மா வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. வந்தால் ஒரு 10 நிமிஷம் கூட இருக்கிறதில்ல, உடனே கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுற, மதியம் அளவு குத்துவாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இல்லை, நீ பாருமா, நான் போயிட்டு கோழி எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணிட்டு நாங்கள் வந்துட்டு அங்கே குழம்பு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அங்கேருந்து இந்த பொங்கல், மாவு, மாங்காய் இதெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்தாண்ட வந்ததும் பார்த்திங்கன்னா ஐஸ் வந்து விற்றுட்டு இருந்துச்சா, அதை பார்த்ததும் பேரனை வந்து ஐஸ் வாங்கி சாப்பிட சொல்லிட்டு இருந்தாங்க. அவன் எனக்கெல்லாம் வேணாயா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். உடனே பாய்மான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.